ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன். அதை பார்க்கலாம் வாங்க. இது கரண்டி ஸ்டாண்டு. கீழே ஒரு 4 ஹூக் கொடுத்துருவாங்க. இது கரண்டி மற்ற இது என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். மேலே நான் டம்ளர்ஸு, ஏன்னா அடிக்கடி தேட முடியாது இல்லையா, அதனால் மேலே டம்ளரு, செம்பு அதெல்லாம் மேலே வச்சுக்குவேன். அந்த இதில் கீழே கரண்டி, இந்த காய் சீவறது எல்லாம் போட்டு வச்சுக்குவேன். இது ஸ்பூன் ஸ்டாண்டு. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பசங்களுக்கு நம்ம ஸ்பூன் கொடுத்து விடுவோம்ல, ஸோ நம்ம ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுத்து விட்றதுக்கு. அடுத்து இந்த உப்பு ஜார், புளி ஜார். இது 2 செராமிக்ஸ் தான். இது ஒரு கிலோ பிடிக்கும். சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. வாங்கியே நான் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் செம்மையாக இருக்குது. இன்னுமே இந்த கலர் எதுவுமே போகலை. சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர். இது வாங்கியும் 1.5 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னுமே ஒரு பாட்டில் கூட நான் உடைக்கலை. சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. இது 12 பீஸ் வரும். இந்த கிளாஸ் மட்டும் 12 பீஸ் 350 நினைக்கிறேன். இது இது பிளாஸ்டிக் தான் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இதுவும் லிங்க் வேணால் சொல்லுங்கள். இது எக் ரேக்கு. இது 22 இது வரும், நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது ஸ்டீலில் வாங்கினேன். இது 500 சம்திங் தான் இருக்கும். இது மேலே லிட்டு, கிளாஸ் லிட்டு கொடுத்துருவாங்க. அதாவது சூப்பராக ஸ்டாண்டோடே கொடுத்துருவாங்க. 7 பீஸ் வரும். இது நம்ம மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் டப்பாலாம் சூப்பராக இருக்கும். ஸ்டீல்னால செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே சூப்பராக இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது எக்கு, முட்டை வைக்கிற பென்குயின் இருக்குல்ல, அதை முட்டை வச்சோன்னா சூப்பராக இருக்கும். அழகாக பென்குயின் இருக்க மாதிரியே இருக்கும், உட்காந்துருக்க மாதிரியே. டிசைன் செம்மையாக இருக்குது. அது முட்டை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். இது ஆயில் ஸ்ப்ரே. தோசை எண்ணெய்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் இதை தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால்